இங்க வருண்கிறவன் பணக்கார வீட்டு பையன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க ஒரு டோஜோக்கு போறான். அங்க இருக்க பசங்க கிட்ட யார் என்ன தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஐபேட தரேன்னு கெத்தா சொல்றான். ஐபேட் ஆஃபர் டெம்டிங்கா இருக்குன்னு கார்த்திக்ங்கிற பையன் போட்டிக்கு போறான். அவன் ஜஸ்ட் ஃப்ரெஷர், வேண்டாம் விட்டுடுன்னு இவ சொல்றா. இதை கேட்டதும் வருண்க்கு ஈகோ கிளாஷ் ஆகுது. ஃப்ரெஷர்னு சொன்ன காரணத்தினாலேயே அவனை 2 அடியில நாக் அவுட் பண்ணிடுறான். சரி, என் கூட ஃபைட் பண்ணன்னு இவ சொல்றப்போ, பொண்ணுங்க கூடலாம் நான் ஃபைட் பண்ண மாட்டேன், உன் பாடி வீக்கா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடறான். அப்ப அவன் கையை பிடிச்சதும் அவ கையை முறுக்கி மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு தான், பொண்ணுங்களுக்கு இல்ல, போய் சமையல் வேலையை பாருன்னு நக்கெல்லாம் சொல்லிடுறான். நாளைக்கு ஸ்ருதின்னு ஒருத்தி வருவா, முடிஞ்சா அவளை ஜெயிச்சு காட்டு, அப்போ ஒத்துக்கிறேன், மார்ஷல் ஆர்ட்ஸ் பசங்களுக்கு தான் பொண்ணுங்களுக்கு இல்லைன்னு சொல்றா. அடுத்த நாள் அந்த டோஜோல இவன் கிட்ட போட்டி போட்ட எல்லாரையும் தோக்கடிச்சிட்டான். ஸ்ருதி வந்ததும் அவளை ஓவரா நக்கலா பேசுறான். அதுல டென்ஷன் ஆகி ஒருத்தன் அவன் கூட ஃபைட் பண்றான். ஆனா அவனையும் ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிட்டான். ஆப்பனன்ட்ல இருக்கவங்க அவங்க கையை ஃப்ளோர்ல தட்டிட்டா தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அப்ப கூட வருண் அவனை விடல. சோ ஸ்ருதி அவன் கூட ஃபைட் பண்றா. ஃபைனலா ஃபியூ செகண்ட்ஸ்லயே அவனை நாக் அவுட் பண்ணிட்டான். அவன் சொன்ன மாதிரி ஐபேட வச்சுட்டு கிளம்பிடுறான். முதல் நாள் கெத்தா எல்லாரையும் தோக்கடிச்சவன் இப்போ எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு போறான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா வருணுக்கு ஸ்ருதி மேல லவ் வந்துருது. ஆக்சுவலி ஸ்ருதி ஒரு ரைட்டர். ரீசெண்டா தான் ஒரு புக் எழுதி அது பாப்புலர் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் புக் எழுதுறதுக்காக காசிக்கு கிளம்பிட்டா. அந்த கேப்ல ஸ்ருதி கூட பழகிறதுக்காக தோஜோல இருக்க எல்லார்கிட்டையும் சாரி கேட்டு வருண் க்ளோஸ் ஆகிறான். அவ எழுதின புக்கை தேடி பிடிச்சு படிக்கிறான். அவ வந்ததுக்கு அப்புறமா வருணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கார்த்திக் சொல்றான். ஆக்சுவலி வருணுக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸ்ருதி வரப்ப அவளுக்காக ஒரு பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்றான். ஒரு நாள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு டின்னர் போயிட்டு ரிட்டர்ன் போறப்போ ஸ்ருதி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றத வருண் பாத்துறான். அப்பா அம்மாவை வீட்டுல விட்டுட்டு பஸ் ஸ்டாப் போய் இங்க என்ன பண்றேன்னு கேட்கறான். குன்னூர்ல ஃப்ரெண்டு வீட்டு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போறோம், கார்த்திக் பைக் பஞ்சர் ஆகிட்டதால அவனுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றான். அவளை டிராப் பண்றேன்னு கூப்பிடுறான். ஆனா அவ வேணான்னு சொல்லிடுறா. ஆனா வருண் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது வருணுக்கு ஹெவி ஃபீவர் இருந்திருக்கு. இவளுக்காக இந்த குளிர்லையும் குன்னூர் வர வந்திருக்கான்னு. ஆக்சுவலி ஸ்ருதிக்கும் வருண் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அதை பெருசாக காமிச்சிக்காம இருந்திருப்பா. நியூ இயர் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு சாங்குக்கு மீனிங் எழுதி கொடுத்துட்டு செகண்ட் புக்கை கண்டினியூ பண்ண காஷ்மீருக்கு கிளம்பிட்டா. 10 வாரம் அங்கே தான் ஸ்டே பண்ணுறா. அந்த சாங்கை பாடி வருண் வின் பண்ணியிருப்பான். அந்த ட்ரோஃபியோட அவளை பார்க்க நேராக காஷ்மீருக்கே போயிட்டான். ஸ்ருதி ஃபோனு, சோசியல் மீடியான்னு எதையுமே யூஸ் பண்ண மாட்டான். சண்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பா. அதனால ஒவ்வொரு சண்டே அவளை மீட் பண்ண காஷ்மீர் கிளம்பிடுறான். நம்மளை பார்க்கறதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறானேன்னு ஸ்ருதிக்கும் அவனை பிடிச்சி போயிடுது. 9வது சண்டே அப்போ பர்க்லியில ஜாயின் பண்ண மியூசிக் எக்ஸாம் அட்டன் பண்ணதால காஷ்மீருக்கு வராம போயிருப்பான். 10வது சண்டே அவளை மீட் பண்றப்போ, இப்படி எல்லா சண்டேவும் என்னை மீட் பண்ணவரையே உன் மியூசிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றது அஃபெக்ட் ஆகலையான்னு கேட்டதும் அவளை அப்பவே ப்ரொபோஸ் பண்ணிடுறான். ஸ்ருதிக்கும் பிடிக்கும். ஆனா அவளுக்கு அப்பான்னா உயிர். ஆர்மியில ஒர்க் பண்ணிருப்பாரு. காஷ்மீர்ல தான் டியூட்டி. ஒவ்வொரு வருஷமும் என்னை பார்க்கறதுக்காக அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு நாள் அவரோட டெட் பாடி மட்டும் தான் வீட்டுக்கு வந்துருச்சு. அப்பா மாதிரியே நீயும் என்னை பார்க்கறதுக்காக ஒவ்வொரு வாரமும் வெயிட் பண்ணி காஷ்மீர் வர. எங்க நீயும் என்னை விட்டு போயிடுவியோன்னு பயமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு அலறான். வருணும் புரிஞ்சுட்டு ஓகே சொல்லிடுறான்.